டெஃபண்டாவே சூப்பரா இருந்தது படம். அதான் இப்போ இந்த 6 மாசம் முன்னாடி இந்த ஜனவரி மந்த் இந்த படம் வந்திருந்தாலுமே செலிப்ரேஷன் ஃபேன்ஸ் நாங்க அவர் படம் எப்போ வந்தாலும் செலிப்ரேட் தான் பண்ணிருக்க போறோம். பட் இப்போ வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த சுச்சுவேஷனுக்கு. அதுக்காக மட்டும்தான் படமே. நமக்கு ஃபர்ஸ்ட் அதுதான், அந்த டைட்டில் கார்டை பார்த்ததுலயே எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆயிட்டோம். அந்த இதுல நிறைய கூஸ்பாம் சீன்ஸும் இருக்கு, நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஆஷிஷ் அவரோட டான்ஸ், அவரோட கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல ஒரு பாதி ஃபேன் மூமெண்ட்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு படம். இந்த இதுல பாலிடிக்ஸ் கண்டென்ட்ஸும் இதுல இருக்கு. அண்ட் ஏ சர்டிபிகேட் வந்து முகம் சுளிக்கிற சீன்ஸ்க்காக எதுவும் இல்லை, வைலன்ஸ் கொஞ்சம் அவரோட மாச காட்டுறதுக்காக வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால தான் ஏ சர்டிபிகேட், தவிர முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இதுல இல்லை. ரொபோட்டிக் சீன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காமோன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் டேஸ் நம்ம நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரொபோட்டிக் சீன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்ற மாதிரி தான் இருந்தது. மியூசிக் தான் அனிருத்த ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி படத்துல அவரோட ஸ்கோரிங்ல தலைவரி பாக்குறதுக்கு தான் ஹோல்சமா இருந்தது. பூஜா ஹெக்டேக்கு பெருசா ரோல் இல்ல, ஆனா மம்தா பைஜும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு கிளைமேக்ஸ்ல அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சீன் இருக்கும், பயங்கரமா இருந்தது. அவங்க அது எப்பயுமே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு வில்லனை காட்டினாதான் படம் நல்லா இருக்கும். இதுல ஈக்குவலா காட்ட முடியல, ஆனா அவரையும் ஓரளவுக்கு மாஸ் மாதிரி தான் காட்டிருப்பாங்க. அது நல்லா இருந்தது, அந்த காம்போ நல்லா இருந்தது. அவர்கள் அதான் நிறைய இடத்துல மாஸ் சீன்ஸ் நிறையவே இருக்கு அதுல. பட் ஆனா அது வந்து சலிக்கிற மாதிரி இல்லை எதுவுமே. அந்த கூஸ்பாம் சீன்ஸ் மாதிரியே தான் இருக்கு. எந்த ஃபைட் சீன்ஸுமே சலிக்கிற மாதிரி இல்லை. அந்த ஸ்கோரிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோட பார்க்கும்போது அதுவுமே சூப்பரா தான் இருந்தது அந்த சீன்ஸுமே. தேங்க்ஸ் சார். கண்ணெல்லாம் கலங்கி சார். என்ன ப்ரோ என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஒன்னுமே சொல்றதுக்கு இல்லை. லாஸ்ட்ல அழுவ வச்சிட்டாரு. இதோட எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. முதலமைச்சர் தான் பார்க்கணும். இனிமேல் என்ன பண்றது? டைட்டில் கார்டு போட்டது ஃபர்ஸ்ட் வந்திருந்தா சி ஜோசப் விஜய்னு வந்திருக்கும். இப்ப முதலமைச்சர் நடிக்கும் சி ஜோசப் விஜய்னு வருது. எல்லாத்துக்கும் அவங்களே வழி கொடுத்துட்டாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாம் எதுனா இருந்தாலும் நல்லதுக்கு தான். அவ்வளவுதான். படம் எதுவுமே குறைய சொல்ல முடியாது ப்ரோ. யார் என்ன சொன்னாலும் சரி, படம் நல்லா தான் இருக்கு. ஃபைட் சீன்லாம் சொல்ல முடியல ப்ரோ, மிரட்டி விட்டாங்க. அதுவும் ஓடிஎஃப்சி வேறையா, நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. பயங்கரமா இருந்தது. அனிருத் மியூசிக்கு, அப்புறம் பிஜிஎம் ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. அங்க இருக்கும் போது கூஸ் பம்ஸா இருக்கு. இப்ப கூட கூஸ் பம்ஸா தான் இருக்கு. இதோட எப்ப பார்க்க போறோம் என்னன்னு புரியல. பார்க்கலாம் ப்ரோ. ட்ரோன் ஃபைட்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மூவில நானும் நடிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றது, கிரௌட்ல ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், இதோட ஒரு நல்ல மூவி வரும். தேங்க்யூ. மஜாவா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு மேல படம் டைட்டிலுக்கு எல்லாம் வேற மாதிரி ப்ரோ. சிஎம் பிளாஸ்ட், தியேட்டரே பிளாஸ்ட். மஜாவா இருக்கு ப்ரோ. எல்லா ஒவ்வொரு சீக்வன்ஸும் சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல எல்லாம் ஃபைட்டு மொத்தமா எல்லாம் பிளட் அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் அழுகுறாங்க ப்ரோ. அவன் அழுகுட்டான் ப்ரோ. போயிட்டான் அவன் ஃப்ரெண்டுல அழுகுறான் திரும்பி. இதுக்கு மேல படம் வராது போல. அவ்வளவுதான்.